சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 12/8/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்குவோம். இன்றைய தினம் பராபவ வருடம் ஆடி மாதம் 27ஆம் தேதி புதன்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை அமாவாசை திதி இரவு 11:06 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து வளர்பிறை பிரதமை திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா பூசம் நட்சத்திரம் காலை 7:58 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து ஆயில்யம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு வியதிபாதம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா சதுஷ்பாதம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே ஆடி அமாவாசை அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. இது என்ன ஆடி அமாவாசை, இது என்ன அமாவாசையில ஆடி அமாவாசை, இது என்ன இதுக்கு மட்டும் அத்தனை ஸ்பெஷல் பார்த்தோம்னா இந்த தட்சிணாயன காலத்திலே வரக்கூடிய, தட்சிணாயனம்ங்கிறது இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு, அதிலே வரக்கூடிய முதல் அமாவாசையாக இது இருப்பதால், அதே மாதிரி உத்தராயணத்துல வர்றது முதல் அமாவாசைன்னு பார்த்தோம்னா தை அமாவாசைங்கிறது இருக்கும். அதையும் மிக சிறப்பாக சொல்லுவார்கள். எதற்காகன்னு சொல்லி பார்த்தோம்னா மறந்து விடாமல் இந்த நாளிலே அவசியம் முன்னோர் வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக. இது போக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே வியசிரா அப்படின்னு கொடுத்திருப்பார். இது என்ன வியசிரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் அந்த வியதிபாத யோகம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, ஒரு வருடத்திலே 96 நாட்கள் முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாட்களாக சொல்லுவார்கள். இந்த வியதிபாத சாத்தம் என்பதை தான் வியசிரா என்ற பெயரிலே கொடுத்திருக்கிறார்கள். ஆக ஷண்ணவதின்னு சொல்லக்கூடிய அந்த 96 நாட்களிலே இந்த நாளும் ஒரு நாளாக வருவதால் அவசியம் இன்றைய தினம் மறக்காமல் முன்னோர் வழிபாட்டினை எல்லோரும் மேற்கொள்ள வேண்டியது. இது போக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே தீப பூஜை அப்படின்னு கொடுத்திருப்பா. இது என்ன தீப பூஜைன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ஆடி அமாவாசை நாளிலே அந்த குத்துக்கட்டைன்னு சொல்லுவாங்க தெரியுமா, விளக்கினுடைய ஒரு விளக்கு ஏத்துறாங்கன்னு சொன்னா ஒரு காமாட்சி அம்மா விளக்கோ இல்ல மேல ஒரு அகல் விளக்கோ ஏத்துவா. அந்த குத்துக்கட்டை, விளக்கை வைக்கக்கூடிய ஒரு குத்துக்கட்டைன்னு சொல்லுவா. அந்த குத்துக்கட்டையை வைத்து தீப ஸ்தம்பம் என்ற பெயரிலே சொல்லுவார்கள். அந்த தீப ஸ்தம்பத்திற்கான பூஜையை செய்யக்கூடிய நாளாகவும் இந்த நாளானது அமைந்திருக்கிறது. அதுக்கு அந்த பூஜைக்கு என்ன பேர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பதி சஞ்சீவனி விரதம் என்ற பெயரிலே சொல்லுவார்கள். பதி சஞ்சீவனி விரதம்னா என்ன அர்த்தம்? பத்தினா நமக்கு கணவன்னு தெரியும். சஞ்சீவனி அப்படின்னு சொன்னா நமக்கு அந்த சஞ்சீவனம்னு சொல்ல சஞ்சீவனி மந்திரம்னு ஒண்ணு சொல்லுவா தெரியுமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? தீர்காயுசோடு இருக்கணுங்கிறதுக்காக தானே பண்ணுவாத. ஆக இந்த தீர்காயுசோடு தன்னுடைய கணவனானவன் தீர்காயுசோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பெண்கள் அந்த விளக்கினுடைய ஸ்தம்பம் அந்த குத்துக்கட்டையை வைத்து அதிலே ஒரு நோன்பு போல அதற்கு அந்த நோன்பு சரடெல்லாம் கட்டி இவர்கள் அந்த சரடெல்லாம் வச்சு அதற்குரிய பூஜைகளை செய்து அந்த நோன்பு சரடினை கைகளிலே கட்டி கொள்ளுவார்கள். இது ஒரு பழக்கமாகவே பின்பற்றப்படுகிறது ஆந்திரா மற்றும் கர்நாடக பகுதிகளிலே. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 5:59 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:28 சம்பவிக்கிறது. இன்றைய தினத்தினுடைய நல்ல நேரம் சொல்லி பார்த்தோம்னா காலை 9:15 முதல் பகல் 10:15 வரையிலும் மாலை 4 முதல் 5 வரையிலும் நல்ல நேரமே. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் 12:13 முதல் 1:47 வரையிலும், யமகண்டம் என்பது காலை 7:33 முதல் 9:06 வரையிலும், குளிகை காலம் என்பது பகல் 10:40 முதல் மதியம் 12:13 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:40 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு வடக்கே சூலம் பகல் 12:38 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக பால் அருந்திவிட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கார். இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ராமகிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அடிக்கடி முன்னோர் வழிபாட்டினை பற்றி பேசுகிறீர்கள். ஒரு வருடத்திலே 96 நாட்கள் முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாட்கள் அப்படிங்கிறதெல்லாம் சொல்றேன், ஷண்ணவதின்னு சொல்றேன். இந்த முன்னோர் வழிபாடு மற்றும் இறை வழிபாடு இவற்றில் எது சிறந்தது என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது.
2 கண்ணு இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த 2 கண்ணுல எந்த கண்ணை நான் நல்லபடியா பராமரிக்கணும்னு கேட்கிற மாதிரி இருக்கு. இது ஏதோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை ஏதோ ஒப்பேத்துற மாதிரி உங்களுக்கு எல்லாம் தோணினாலும் உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் முன்னோர் வழிபாடு என்பதும் முக்கியம், இறை வழிபாடு என்பதும் முக்கியம்தான். அதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இதை பத்தி ஆதிசங்கர பகவத்பாதால ரொம்ப விரிவா விளக்கமா சொல்லிட்டு இருக்கார். அந்த விளக்கத்தை எடுத்து அந்த பாஷை அந்த உரையை எடுத்து நம்ம பார்த்தோம்னா அதுல அழகா சொல்லி இருக்கா. எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முன்னோர் வழிபாடு என்பது ஒரு மரத்தினுடைய வேரை போன்றது அப்படின்னு சொல்றார். ஒரு மரத்தினுடைய வேர், அந்த வேர் எந்த அளவுக்கு முக்கியமோ அதன் மேலதான் மரம்ங்கிறது நல்லபடியா வளர்ந்துட்டே வரும் இல்லையா. வேர் சரியா இல்ல, வேரை நான் ஸ்ட்ராங்கா ஊனல, நான் வெறும் இறை வழிபாடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அது உச்சியிலே இருக்கக்கூடிய கிளைகள் அப்படின்னு சொல்றாரு. உச்சியிலே இந்த மரம் உச்சியிலே இருக்கக்கூடிய மரத்தினுடைய மிகச்சிறந்த வளர்ச்சி அப்படின்னு பாக்குறோம் இல்லையா. ரொம்ப உயரமா வளருதுன்னு சொன்னா அதற்கு ஆழ அந்த வேரானது பகிர்ந்திருக்க வேண்டும், அகலமாக நல்லபடியாக பதிந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதானே மரம்ங்கிறது ஸ்ட்ராங்கா நிற்கும். ஆக அந்த மரத்தினுடைய வளர்ச்சி மேல பச்சை பசேல் நல்ல பூத்து குலுங்கி பழங்கள்லாம் காய்ச்சிருக்கு இல்லையா, அதுதான் இறை வழிபாட்டினுடைய பலன் அப்படின்னு சொல்றார். ஆக இறை வழிபாடு என்பது மேலே இருக்கக்கூடிய விஷயம். ஆனால் முன்னோர் வழிபாட்டினை செய்யவில்லை என்று சொன்னால் அது எங்கிருந்து பூப்பது, எங்கிருந்து காய்ப்பது? வேர் நல்லா இல்ல, வேருக்கு தண்ணி ஊத்தலன்னு சொன்னா அது எங்கிருந்து பூக்கும், எங்கிருந்து காய்க்கும்? இன்னும் நம்ம இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி புரிஞ்சுக்கணும்னு சொன்னா மனிதனுடைய, அதாவது மனிதனுடைய அப்படின்னு எடுத்துக்கிறத விட ஒரு பில்டிங் அப்படின்னு கூட எடுத்துக்கலாமே, ஒரு கட்டிடம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அந்த கட்டிடத்தினுடைய அஸ்திவாரம் அப்படிங்கிறது தான் முன்னோர் வழிபாடு. அந்த அஸ்திவாரம் என்பது ஸ்ட்ராங்கா இருந்தாதான் அந்த கட்டிடத்தினுடைய லுக் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, பார்த்த உடனே பளிச்சுன்னு இருக்கு, நல்லா இருக்கு. எலிவேஷன் கூட எடுத்துக்கோங்களேன், அந்த எலிவேஷன் சூப்பரா இருக்கு, பில்டிங் ரொம்ப நல்லா இருக்கு பார்க்கும்பொழுது சொன்னா அதுதான் இறை வழிபாட்டினுடைய பலன். ஒருவன் முன்னோர் வழிபாடு செய்வதன் மூலமாக அவனுடைய குடும்பத்தினுடைய ஆணி வேர் என்பது நல்லபடியாக அமைந்து விடுகிறது. அதன் மூலமாக அவன் தன்னுடைய குடும்பத்தினுடைய அந்த அடிப்படையான விஷயங்களை அவன் ஸ்திரப்படுத்தி கொள்கிறான். அதன் மூலமா அதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா பில்ட் பண்ணிட்டே வரா. அதாவது இன்னும் ஈஸியா புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நாளும் பஞ்சமகா யஜ்யங்களை செய்ய வேண்டும் சொல்றார். என்னென்ன பஞ்சமகா யஜ்யம்னு சொன்னா ஹோமம் இல்லை, அவர்களுக்கான கடமை. இதை நம்ம ஏற்கனவே நம்முடைய நிகழ்ச்சியில பேசியிருக்கோம். மீண்டும் ஒரு முறை நினைவூட்டுகிறேன். என்னன்னு சொல்ல பார்த்தோம்னா தேவ யஜ்யம், ரிஷி யஜ்யம், பித்ரு யஜ்யம், மனுஷ யஜ்யம் மற்றும் பூத யஜ்யம் என்று சொல்லுவார்கள். ஆக தேவ யஜ்யம் என்பதும் முக்கியம். இந்த தேவ யஜ்யம் என்பதுதான் உச்சியிலே இருக்கக்கூடியது. இறை வழிபாடு செய்வதன் மூலமாக நமக்குள்ளாக ஒரு தேஜஸ் அப்படிங்கிறது வர்றது, நம்முடைய முகமானது பளிச்சுன்னு பிரகாசமா இருக்கு, நம்மிடத்திலே ஒரு அபரிமிதமான சக்தி என்பது சேர்ந்து விடுகிறது. அதை கொண்டுதான் நம்ம என்னென்னலாம் பண்றோம், முன்னோர் வழிபாடு செய்வதன் மூலமாக நம்மை நாமே வலுப்படுத்திக் கொள்கிறோம், நம்முடைய பரம்பரையை வலுப்படுத்திக் கொள்கிறோம், நம் குடும்பத்திலே இருப்பவர்கள் நல்லபடியாக வாழ்வார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயங்கிறது வந்துடுறது. கூட இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக, அந்த மனுஷ யஜ்யத்தை செய்வதன் மூலமாக நாம் இன்னும் நம்மை வளப்படுத்திக் கொள்கிறோம். மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவன் நமக்கு செல்வ வளங்களை அள்ளி கொடுத்து கொண்டே இருப்பார். பூத யஜ்யம் என்று சொன்னால், பூத யஜ்யம்னு சொன்னா காக்காய்க்கு உணவிடுதல், நாய்க்கு உணவிடுதல், இது போன்ற மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் பட்சிகளுக்கும் நாம் உணவிடுவதன் மூலமாக அந்த பூத யஜ்யம் என்கின்ற ஒரு கடமையும் நமக்கு நிறைவேறி விடுகிறது. ரிஷி யஜ்யம்னு சொன்னா நம்ம என்ன விஷயத்தை படிச்சோமோ அந்த படிச்ச விஷயத்தை அப்படியே ஃபாலோ பண்றோம் இல்லையா. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகன்னு சொன்னா இல்லையா. நாம் என்ன விஷயங்களை படித்தோமோ அந்த படித்த விஷயங்களை முறையாக பிரயோகம் செய்வதன் மூலமாக இந்த உலகத்திற்கு நன்மை தரக்கூடிய செயல்களை செய்வதன் மூலமாக ரிஷிகளும் திருப்தி அடைந்து விடுகிறார்கள்ங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பார். இதை விட நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கணும்னு சொன்னா முன்னோர் வழிபாடு, இறை வழிபாடு, இதில் எது சிறந்தது அப்படின்னு சொல்றதை விட முன்னோர் வழிபாடும் முக்கியம், இறை வழிபாடும் முக்கியம். ஒரு கட்டிடத்தினுடைய அஸ்திவாரம் என்பதுதான் முன்னோர் வழிபாடு. அதுல எழுந்து நிற்கக்கூடியதெல்லாம் ஒரு கட்டிடம், ஒரு கம்பீரமாக இருக்கிறது அல்லவா, அந்த கம்பீரமான அழகினை தரக்கூடியது என்பது இறை வழிபாடு. இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடம் இருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.